ஹரி ஓம். உலக மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்று நாம் காண இருப்பது யோகாசன பயிற்சியில் மிக முக்கியமான நிலைகளை நாம் கடந்து வர வேண்டும் என்பார்கள். அதில் 8 நிலை வைத்திருக்கிறார்கள். ஒன்று இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தியானம், சமாதி என்று ஒரு 8 நிலை இருக்கிறது. இதில் முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் பிரத்யாகாரமாகும். காரணம், இது மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு கட்டம். என்னவென்றால், மனிதனாக இருக்கும் அனைவருக்கும் ஒரு இலக்கு இருக்க வேண்டும் என்பதை இது வலியுறுத்துகிறது. இலக்கு இல்லாத மனிதன் வெற்றி அடைவது சாத்தியமில்லாத ஒன்று. அவன் எந்த தொழிலாகட்டும் இருக்கட்டும், தொழில் செய்பவனாக இருந்தாலும் சரி, வியாபாரம் செய்பவனாக இருந்தாலும் சரி, கலைத்துறை, பாட்டு, கவிஞர்கள், விஞ்ஞானிகள் யாராக இருந்தாலும் அதில் மிக நுட்பத்தை கண்டு அடி ஆழம் வரை செல்ல வேண்டும். அப்படி செய்து விட்டார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் மக்களுக்கு மிக சுறுசுறுப்பாகவும் செயல்பட வேண்டும். இல்லை சோம்பேறித்தனம் பட்டுவிட்டால் இதில் நாம் வாழ்க்கையின் லட்சியங்களை அடைய முடியாது. ஆனால் வாழ்க்கையின் லட்சியம் ஏதாவது ஒரு இலக்கு இருக்க வேண்டும் என்கிறார்கள். இப்பொழுது கிரிக்கெட் விளையாடுகிறோம், வாலிபால் விளையாடுகிறோம், இன்னும் எத்தனையோ விளையாட்டுகள் இருக்கின்றன. அதிலெல்லாம் ஒரு இலக்கு இருக்கும். இந்த அளவு நீ ஜெயித்தால் உனக்கு வெற்றி கனி கிடைக்கும் என்கிறார்கள் அல்லவா? அதுபோல் நம் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு லட்சியம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது இருக்கும் நிலையிலிருந்து இன்னொரு 5 ஆண்டுகளில் நான் இந்த உழைப்பை கொண்டு ஒரு சொந்தமாக வீடு வாங்குவேன், என் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைப்பேன், என் வியாபாரத்தை இன்னும் பெரிதாக மாற்றுவேன், இன்னும் பல கடைகளை உருவாக்குவேன் என்று ஏதாவது ஒரு லட்சியத்தோடு உழைத்தால் மட்டும்தான் நாம் அந்த இலக்கை அடைய முடியும். அந்த இலக்கை அடைவதற்கு நாம் நுண்ணறிவை பயன்படுத்த வேண்டும். அந்த தொழில் சலிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது, சங்கடங்களை ஏற்படுத்தி விடக்கூடாது. தொடர்ந்து நாம் முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றால் அந்த லட்சியத்தை நோக்கி வைக்க வேண்டும். நான் இன்னும் ஒரு 5 ஆண்டுகளில் ஒரு 20 லட்சம் ரூபாய் சேர்த்து விடுவேன். இப்படி ஏதாவது ஒரு லட்சியத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமையும். லட்சியம் இல்லை என்றால் அது ஏனோதானோ என்று தான் இருக்கும். தினமும் வெந்ததை சாப்பிட்டு விட்டு விதி வந்தால் செத்து போவோம் என்று அதை ரொம்ப வாழ்க்கை சலிப்பு தட்டிவிடும். ஆனால் வாழ்க்கை சலிப்பில்லாமல் போவதற்கு லட்சியங்கள் மிக உதவியாக இருக்கும் என்பது அனைவரது கருத்து. ஆனால் லட்சியத்தை உருவாக்குங்கள். ஏதாவது ஒரு கொள்கையை நீங்கள் கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். ஞானம் பரவட்டும். நன்றி.